இது மாதிரி ஒரு வளம் மிக்க ஒரு நாட்டையோ இல்லனா பாரம்பரியம் மிக்க ஒரு நாட்டையோ இது வரைக்கும் நம்ம எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. நம்ம நாட்டுல கலாச்சாரத்துக்கு கலாச்சாரமும் கலைக்கு கலையும் மக்களுக்கு சந்தோஷமும் இது எல்லாமே அள்ளி வழங்கிய அரசர்களோ இருக்கதா செஞ்சிருக்காங்க. ஆனா அப்படிப்பட்ட அரசர்கள்ல நம்ம வியக்கிற அளவுக்கு விசித்திரமான செயல்களை செய்த அரசர்கள் இருக்காங்க, அதிர்ச்சியை ஏற்படுத்தின அரசர்களும் இருக்காங்க. அவங்க யார் யாரு என்னென்ன பண்ணிருக்காங்கன்றதை தான் பார்க்க போறோம். இந்திய அரசர்கள் அவங்களோட வீரத்தையும் அவங்களோட செயலையும் அவங்க நாட்டு மக்களுக்காக செய்த தியாகங்கள் இது எல்லாமே உலகம் முழுக்க எதிரொலிச்சிருக்கு. குறிப்பா நம்ம தமிழ் மன்னன் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் இந்திய எல்லையையும் தாண்டி வெற்றி கொடி நாட்டி வந்திருக்காங்க. அதே சமயம் இந்த அரசர்களோட அந்தப்புறம் அப்படிங்கிற ஒரு உலகம் இருந்திருக்கு. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். மனைவிகள் 1-2 வச்சிருக்க மாட்டாங்க, குறைஞ்சது ஒரு 200ஆவது வச்சிருப்பாங்க. இந்த பதிவுல நம்ம அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் இல்லாம இந்த அரசர்கள் செய்த நமக்கு தெரியாத மாபெரும் விஷயங்களை பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம். அந்த வகையில சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் உலகமே கடவுளா மதிக்கிற ஒரு தமிழன் நமக்கு பத்தி தெரியவே தெரியாத அவரை 7ஆம் அறிவு அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துல சூர்யா நடிச்சிருந்தாரு. அந்த திரைப்படத்துக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டிலேயே பல பேருக்கு போதி தர்மன் யாரு அப்படிங்கறது தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் போதி தர்மன் பத்தி பல ரிசர்ச் ஆராய்ச்சி எல்லாம் கூகுள் பண்ண ஆரம்பிச்சாங்க நம்ம யங்ஸ்டர்ஸ். இவரு தமிழ்நாட்டை சேர்ந்த பல்லவ ராஜ்யத்தை சேர்ந்த இளவரசர். சைனா வரைக்கும் போயிட்டு அவங்களுக்கு வைத்தியமும் தற்காப்பு கலையும் கற்றுக் கொடுத்துட்டு வந்தாரு. குங்ஃபு கலையில மிக வல்லவரா இருந்திருக்காரு. அடுத்தது அமைதியை பேணி காத்த அரசரா இன்னைக்கும் அடையாளம் காணப்படுற அசோகரை பத்தி நமக்கு தெரிஞ்சது. அவர் மரம் நட்டாரு, குளம் வெட்டினாரு அப்படிங்கிறது மட்டும்தான். ஆனா அதற்கு முன்னாடி அவருக்கு இருந்த பெயர் தேவ நம்பியா மற்றும் சாண்டில் அசோகா. அதுக்கு பொருள் கொடூரமான அசோகர். இந்த பெயர் வர காரணமே அவர் தன்னோட 99 சகோதரர்களை கொன்றதுதான். ஒரே ஒரு சகோதரர் திஸ்ஸா அப்படிங்கிறவரை மட்டும் உயிரோட விட்டுட்டாரு. அடுத்தது ராஜஸ்தான், இந்தியாவோட மிக முக்கியமான புகழ்பெற்ற மாநிலம். அங்க இருந்த பரத்பூரை ஆண்ட ஒரு இள வயது மன்னர் தான் மகாராஜா கிஷன் சிங். இவருடைய வித்தியாசமான பாலியல் செயலுக்காக புகழ் பெற்றவர். இவருக்கு மொத்தம் 40 மனைவிகள் இருந்திருக்காங்க. இவர் அந்த புறத்துக்கு வரும்போதெல்லாம் ராணிகள் அவரை நிர்வாணமா வரவேற்கணுமா. இவர் ஒரு ராணியை மட்டும் தூக்கிக்கிட்டு போவாராம். மன்னர்கள் செய்த பல சுவாரஸ்யமான விஷயங்கள்ல முகம் சுளிக்க வைக்கிற இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கு. முகலாய சக்கரவர்த்தி ஷாஜஹானுடைய மகனான தாரா ஷிகோ அப்படிங்கிறவரு இந்து மதத்தால ஈர்க்கப்பட்டாரு. இவர் சமஸ்கிருதத்துல எழுதப்பட்ட வேதங்கள்ல இருந்து 50 உபநிஷதங்களை தன்னோட மொழியில மொழிபெயர்த்தாரு. இது முஸ்லிம் அறிஞர்களுக்கு படிக்கிறதுக்கு உதவியா இருந்திருக்கு. இது ஷிர்-இ அக்பர் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. இந்த மாதிரியான மன்னர்கள் பல நல்ல காரியங்களை செய்தாலும் கூடவே இந்த மாதிரியான ஒரு கிறுக்குத்தனமான விஷயங்களையும் செஞ்சிடுறாங்க. இன்னும் பல மன்னர்கள் இந்த மாதிரி பல நல்ல காரியங்களும் நம்ம முகம் சுளிக்க வைக்கிற மாதிரியான காரியங்களும் செஞ்சிருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத தொடர்ந்து அடுத்த வீடியோவில் பாருங்க. இந்த வீடியோ பத்தி சோஃபார் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ரகசிய உண்மைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. What is Indus Valley Civilization? Indus Valley Civilization. The Indus Valley Civilization. The Indus Valley Civilization. என்னடி படிச்ச? இங்க ஒண்ணு இருக்கு, நீ ஒண்ணு சொல்ற. அந்த புக்க கொஞ்சம் கொடுங்களேன், பார்த்து சொல்றேன். நீ பார்த்து சொல்றதுக்கு ஏண்டி படிச்ச? என்னடி விளையாடுறியா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஓங்கி அடிச்சேன்னு வச்சுக்க. சும்மா ஜோக் அடிச்சமா.